ஃப்ரீடம் அட் மிட் நைட் ஒரு வெப் சீரியல் ஓடுதுங்க. அது சீசன் 2. விஜய்லாம் அதை தயவு செஞ்சு பார்க்கணும். எப்படி வந்து இந்தியா ஒன்றுபடுத்தப்பட்டது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணப்பட்டது, ஏன் வந்து மொழிவாரி எல்லாமே அதுல இருக்கு. சிக்கலே வந்து இந்த நாட்டோட அரசியல் சாசனம் ரொம்ப பழமையானதாகவும் அன்றைய தேவைக்கு ஏற்றவாறு எழுதப்பட்டது. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அது பிரிட்டிஷ் காலத்து ஆக்டை பின்பற்றி. ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவை அவன் உருவாக்குறான். மாத்தவே இல்லை, நம்ம இன்னைய வரைக்கும் மாத்தல. எல்லாத்தையும் பொதுப்பட்டியல் கொண்டு வரோம். நீட்டு என்ன பிரச்சனை? பிரச்சனை கல்வியை வந்து பொதுப்பட்டியல் கொண்டு போயாச்சு. எப்ப கொண்டு போனாங்க? இந்திரா காந்தி அம்மா காலத்துல கொண்டு போனாங்க. ஏன் அதை மாத்த முடியல? மாத்த விட மாட்டேன்றாங்க. அப்போ எப்படி இதெல்லாம் மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு மாநிலங்களுக்கான சுயாட்சி தாங்க. மத்திய அரசுக்கான அதிகார குறைப்பு. அந்த தீர்வு அவர் சொல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படிங்கிற அது பொதுப்படையான அரசியலுங்க. எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லுவோம். அதிமுக அப்படிதான் சொல்லுவோம், பிற கட்சிகளும் அப்படிதான் சொல்லுவோம். அது சரியில்லை. ஒரு சில விஷயங்கள் விஜய் தொட்டு காட்டிய விஷயங்கள் அதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு அதுல நான் வந்து பெருசா பார்க்கல. எல்லா மீட்டிங்லயும் இதைத்தான் பேசுறேன். பழி மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இன்னைக்குதான் ஓபன் அப் பண்ணிருக்காரு. ரீசெண்டா அவரோட தனிப்பட்ட பிரச்சனையும் சேர்த்தே தான் சொல்றாரு. ஜனநாயகம் ரிலீஸ் வரைக்குமே அதை டச் பண்ணாம அப்படி சொல்றாருன்னா லைட்டா சொல்லிட்டு போறாரு. இந்த பேச்சு எம்ஜிஆருக்கு வந்து கரூர் மாதிரியான சிக்கல்லாம் எதுவுமே கிடையாதுங்களே. நாங்கெல்லாம் எம்ஜிஆர் பத்திரிகையில இருந்தானங்க பத்திரிகையாளர் ஸ்டார்ட் ஆனா எதுவுமே கிடையாதுங்களா. 72 கட்சி துவக்கங்க. 73 முதல் வெற்றியை பதிவு செஞ்சாச்சு. அதுக்கு பிறகு தொடர் வெற்றி 77 வரைக்கும். அதுக்கு எம்ஜிஆருக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில அதிமுக முதலமைச்சரே வந்தாச்சு. அப்ப விஜய் வந்து அந்த மாதிரியான ஒரு ரூட்ல அவர் பயணப்படவே இல்லை. அவர் வந்து 2026 தேர்தல் அது மட்டும்தான் எங்களோட நோக்கம்ட்டு போறாரு. இப்ப எம்ஜிஆருக்கு வந்த சிக்கல் என்ன இருக்குங்க? அவரு வந்து பலதார மன தடை சட்டம் அமலுக்கு வந்த போது அதுக்காக வந்து அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. ஒரு வந்து எத்தனை மனைவினாலும் கட்டிக்கலாம். அந்த தடை சட்டம் வருது. தடை சட்டம் வரும்போது அவர் ஜானகி அம்மாளை வந்து துணைவியாக ஏற்றுக்கொள்கிறார், இன்னொரு மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அதெல்லாம் அவரே வெளிப்படையா நான் ஏன் பிறந்தேன்ல சொன்ன விஷயங்கள் தான்.